பொன்ராம் சார் பத்தி சொல்லுங்க. இந்த கரெக்டா திரும்ப ஏன் அவர் கூட படம் பண்ணணும்னு நினைச்சீங்க? அது வருத்தப்பட வாலிபன் நடந்துட்டு இருக்கும் போதே முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நாள் கன்ஃபியூஷன்ஸோ ஈகோ இருந்ததே கிடையாது. நம்ம ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்றோம்னா அதுக்கு ஷார்ட் ரெடி பண்ணிட்டு வராரு. அதை நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் வந்து டக்குன்னு இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க உடனே பண்ணிடுவோம், நானும் சூரியன். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி அது ஸ்ட்ராங்கா இருந்தது. சண்டை போட்டீங்களா? இல்ல நான் இந்த சீன்ல இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எதுவும் ஒரு நாள் கூட ஒரு ஈகோ வந்ததே கிடையாது. ஈகோன்றது வந்ததே கிடையாது. நீங்க ரொம்ப நேரம் லைன்ல இருக்காரு, நான் ஏதாவது கோத்து உள்ளாவான்னு பாத்துட்டு கிடைக்கல. பொன்ராம் சார் பேசுங்க. சிவகார்த்திகேயன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர் எப்படி நல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா எப்படி உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தா அதை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் சார். நானும் இன்ன வரைக்கும் நேர்த்து பார்த்தா இருந்தேன். கெமிஸ்ட்ரி சொன்னாரு. யாரோட சார் கெமிஸ்ட்ரி? சார் நான் நம்மளோட தான் சார் சொல்றீங்க. ஏன் சார் இப்படி பண்றீங்க? லைன்ல இருந்து கேட்டுட்டு உங்களுக்கு கெமிஸ்ட்ரியா சொல்ல சார் நானு இல்ல சார், இதான் சார் எதிர்பார்க்கறாங்க. அப்படியா சார்? இங்க உட்காந்து பிரச்சனைகளை தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த எதிர்த்தாப்புல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காப்ல, அவர் அந்த மாதிரி தான் கேக்குறாப்ல. அப்படியா சார்? கோர்ட் பேசுறாங்களா சார்? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி சார். கண்டிப்பா சார். ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது பிரேக்ல எல்லாம் அவர் உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரா, ஹீரோயின் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரா சார்? எங்க ஊர்தான் சார் டைரக்டர் ஹீரோயின் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால நான் டைரக்டர்டையும் பேச முடியாது, ஹீரோயின் ஹீரோவுக்கு இதைக்கப்படுற மிகப்பெரிய வந்தகமாச்சு சார். பரவாயில்ல, உண்மைதான். எங்க ஊர் நானும் கீழே தான் பேசிட்டு இருக்கோம். அவரு வந்து எங்கிட்ட வந்து பேசுவாரு. ஆனா நாங்க பேசுற டாபிக் என்னமோ சிவாவை பத்தியா இருக்கும். சூரி சார் கூட என்னைய பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்களா? அதுக்கு நன்றி சார். பேசிட்டு இருப்போம். வந்து நீங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். நாங்க வந்து இப்ப ரஜினி சாரும் முத்துராமன் சாரும் நிறைய படம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 25 படம் வரைக்கும் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு லாங் ஜர்னி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது வந்து இறைவனுடைய அருள் சார். நம்ம கண்டிப்பா வந்து நானும் சிவா சாரும் கண்டிப்பா தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறது எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் சார். வாழ்நாள் ஃபுல்லா நம்ம எப்பவுமே பண்ணிட்டே இருப்போம் சார். கண்டிப்பா சார். ரெடி சார், ரெடி சார். கதை ரெடியா சார்? ரெடி கதை ரெடி சார். ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லாத்தையும் இங்கே முடிச்சிருக்கீங்க இருக்கு. இருக்கட்டும் சார், உங்ககிட்ட வந்து இன்னொன்னு ஒரு ரகசியம், சிவகார்த்திகேயனை பத்தி இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு ரகசியம், 2 படத்துல நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்த ரகசியம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? அதான் சார், ரகசியத்துக்காக நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணுவோம். அவர் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, தம் அடிக்கிற பழக்கம் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாரு. ஆனா எப்படியாவது மாட்டு வரான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம், எங்களால முடியாது. அது உண்மையிலேயே வந்து அவர் இந்த மாதிரி இருக்காரு, அதனால கண்டுபிடிக்க முடியல. எப்ப மாட்டினாருன்னா பிடிச்சான்னு பார்ப்போம், பிடிக்க முடியாது. உண்மையிலேயே அவருக்கு கிடையாது அந்த பழக்கம். அவரு எனக்கு தெரிஞ்ச ரகசியம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு சார். கண்டிப்பா இல்ல, லிப்ஸ் பார்த்தாலே தெரியுது எவ்வளவு தங்கமான பிள்ளை அப்படின்ட்டு. இப்ப நிகழ்ச்சி நான் பாத்துட்டு இருந்தேன் சார். பாத்துட்டு இருக்கும்போது சிவா ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு குடுக்குறது. சிவாவா இருக்கட்டும், நம்ம சூரியனா இருக்கட்டும், 2 பேருமே சார் அவங்க 2 பேரும் மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கும் அதுல படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க 2 பேருமே. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ரஜினி படத்திலே வாழைப்பழ காமெடி சீன் இருக்கும். அவரு அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து அவர் பண்றதுதான் கரெக்ட். அவங்க 2 பேருமே அவங்க வழி விட்டாங்க. இந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த இடத்துல இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சிவா வந்து அவருடைய சீனை மட்டும் பார்க்காம மத்தவங்களோட டைலாக் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அது சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்ற ஒரு 2 பேருமே சிவா கிட்ட சூரியன் 2 பேரும் அந்த மாதிரி ஒத்தி பேசி பண்ணுவாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள. சோ அது வந்து ஸ்பாட்ல நடக்கும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது எல்லாம் என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டே இதை பண்ணுவோம். ஒரு நாள் கூட ஒரு ஈகோ வந்தது கிடையாது. அது அவரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது வந்து தொடர்ந்து நீடிக்கணும் சார். இல்ல அது கண்டிப்பா நீடிக்கும் சார். ஏன்னா நம்ம எல்லாருமே சார் சொல்ற மாதிரி உழைக்கிறது என்ன, படம் ஹிட் ஆகணும், நாங்க ஜெயிக்கணும்ன்றது எல்லாமே செகண்ட். அது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்றோமோ அது மாதிரி தியேட்டர்ல என்ஜாய் பண்ணோம். அதுதான் அந்த வாழைப்பழ காமெடி பண்ணும்பொழுது அதை இழுத்து வாழைப்பழ காமெடியை இன்னொரு வாழைப்பழ காமெடியால டாமினேட் பண்ண முடியும். அது அங்க ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரும் சிரிக்கும் பொழுது இது அப்படியே தியேட்டர்ல நடக்கணும். அது மட்டும் தான் நமக்கு. அது நடந்தாதான் சக்சஸ். நான் நல்லா கவுண்டர் கொடுத்தேன், சூரியன் நல்லா கவுண்டர் கொடுத்தாங்க, பொன்ராம் சாமி நான் நல்லா கதை எழுதினேன், அது கிடையாது. இது டீமா ஜெயிக்கும் போது தான் சக்சஸ் பெருசா இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆகுது காரணம். அண்ட் பொன்ராம் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளவு பெரிய களம் அமைச்சு கொடுக்கறதுக்கு. எங்களுக்கு ஹியூமர், நமக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குனாலும் அதை பண்றதுக்கான ஸ்கோப் கொடுக்கணும். அதை பொன்ராம் சார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல பொன்ராம் சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த விவிஎஸ்க்கும் இந்த ரஜினி முருகனுக்கும் நடுவுல என்ன மாதிரியான வித்தியாசத்தை சார் நீங்க வச்சீங்க? இதுக்கப்புறம் இந்த விவிஎஸ் உடைய பார்ட் 2 இல்ல ரஜினி முருகனுடைய பார்ட் 2 எது முதல்ல வரும்? இதுக்கப்புறம் எடுக்க போறதா? எது சார் வரும்? விவிஎஸ் பார்ட் 2 ரஜினி முருகன் பார்ட் 2 சார்? பிளான் பண்ணல சார். வழக்கமா பிளான் பண்றது இல்ல, இப்பயும் பிளான் பண்ணல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது யோசிப்போம் சார். நல்ல மேட்டர். நல்ல ஐடியாவா இருக்கு சார். ஒன்னு ஐடியா கொடுத்துருக்காப்ல சார்.
ஆமா சார். இவருக்கு நம்ம ஒரு சோப்பு டப்பா பரிசா கொடுப்போம் சார். அப்புறமா ரோல் ரோல் கேக்குறாப்ல சார், பிலிம் ரோல், சார் நானும் யோசிக்கிறது இல்ல. டிஜிட்டலுக்கு வந்து சிக்கன் ரோல் ஏதாவது கேக்குறாப்ல சார். சார் சூப்பர் சார் தம்பி ரோல் கேக்குறாப்ல, VVS 2 பண்ணி நம்ம அவருக்கு ரோல் கொடுத்துடலாம் சார். சங்க உறுப்பினரா சேர்த்துக்கலாம். கண்டிப்பா சார். இல்ல அவருக்கு என்ன தலைவர் செயலாளர் இருக்காங்க, பொருளாளர், துணை செயலாளர், அப்படி ஏதாவது ஒரு போஸ்டிங்க போட்டு ஓகே ஓகே கொடுத்துடலாம் சார், கொடுத்துடலாம் சார், கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். கொடுத்துடலாம் சார். டக்குன்னு ரெடி பண்ணுங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா இது சார். வந்து பார்ட் 2 தான் சார். அதனால டக்குன்னு ஒரு பார்ட் 2 பண்ணி விட்டுருவோம் சார். சார். இப்போ சிவா கூட இன்னொரு ஹீரோ, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாம் எழுதுனீங்கன்னா டக்குன்னு யார் சார் யோசிப்பீங்க? டபுள் ஹீரோ சப்ஜெக்டா? ஆமா சார். அதுதான் இந்த படத்துல பாத்தீங்களா, டபுள் ஹீரோன்னா அவரே வந்துட்டாரு, வருத்தப்பட வலிசுமா வந்துட்டாரு. டபுள் ஹீரோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். சிவா வச்சு எல்லாம் போனோல கொல்லக்கூடாது சார். பரவாயில்லை, ஆடியன்ஸ் எல்லாரும் ஆமா. தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. பாக்குற ரசிகர்களுக்கு ரஜினி முருகன் பெரும்பாலும் பார்த்திருப்பாங்க. பார்க்காத ரசிகர்களுக்கு 2 சிவகார்த்திகேயன் படத்துல இருக்காரு அப்படின்ற சஸ்பென்ஸையும் சொல்லிடுவோம். ஓகே ஓகே சொல்லிடுங்க. தேங்க்யூ பொன்ராம் சார், உங்களோட ஷெட்யூலுக்கு நடுவுல வந்திருந்து பேசினதுக்கு தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.